ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான சட்னி பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்பயும் போல் சட்னி செய்யாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு வானலியில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2.5 ஸ்பூன் அளவில் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக கலர் மாறி வரட்டும். லைட்டாக கலர் மாறந்தும் இப்போ 6 வரமிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிளகாய், பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ 3 தக்காளி கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த அளவில் புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிக்கிறேன். உப்பு சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். சுட சுட இட்லி, சுட சுட தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து இப்போ சட்னியில் சேர்த்துருக்கேன். இப்போ அருமையான டேஸ்ட்டில் உளுந்தும் தக்காளியும் வச்சு ஒரு சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.